இந்தியாவில் ரிசெஷன் வருமா வராதா? மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா என்ன லெவலில் இருக்குது? இதை பற்றி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஹரிஷ் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. ஹரிஷ், நீங்கள் டேக் ஓவர் பண்ணலாம். லாஸ்ட் இயர் 2023 வந்து வேர்ல்டு எக்கானமிஸ் எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஓகே, எவ்ரி ஒன் செட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெசெஷன் இன் பார்த்தீங்கன்னாக்கா 70% இன் ஜெர்மனி, 50% இன் யூஎஸ், 30% இன் ஜப்பான், யூகேலையும் வந்து 60%, யூரோப்ல 50%. பட் ரெசெஷன் ப்ராபபிலிட்டி இன் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இட் வாஸ் 0. தட் வாஸ் த ரிப்போர்ட் செட். அதில் இந்தியாவில் ரெசெஷன்லாம் வருமானா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ரெசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றதா டேட்டா இஸ் டாக்கிங் அபவுட். உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.